எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னுடைய பையன் நான் சொல்றதை கேட்கறது இல்ல, இல்ல அது பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவி எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்குவாங்க. நான் சொல்றதை எங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு, இல்ல என்ன நான் சொல்றதை என் மனைவி கேட்கல. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, யார் சொல்றத யார் கேட்க ஈகோ. நான் சொல்றத நீ கேளியா, நான் சொல்றத நீ கேளியா. பெத்த பிள்ளை அப்புறம் சொல்லுது, 10வது படிக்கிறப்ப நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்னா அது எப்படி? அதாவது ஒரு தகப்பனுக்கும் அம்மாவுக்கும் தான் சொல்றேன். அதுல அங்க ஒரு கிராண்ட் ஃபாதர் தாத்தா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அனுபவங்கள் அதுல 1% கூட அந்த பையனுக்கு தெரியாது. வெளி அனுபவமே தெரியாத ஒரு பையன் நான் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு சொன்னா அது அது எப்படி ஏத்துக்கிறது? சரிங்களா? இப்ப பிரச்சனைகளை இப்ப எல்லா வீட்லயும் அதான். சரிங்களா? 90% வீட்டுல இந்த பிரச்சனைகள் வரும். அதுல மெயினே என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். இப்ப நான் என்னுடைய மனைவிய நான் ரொம்ப ஒரு ஒரு டேமேஜ் பண்றேன்னு வைங்களேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, இல்ல அவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன், அப்ப அந்த பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஓகே, அப்ப இவங்க சொல்றதா சரி அப்படின்னு யாரு டாமினேட் பண்றாங்களோ அவங்க சைடு சேர்ந்துக்கிறது. இதுதான் எல்லா குடும்பத்திலும் நடக்குது. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, அங்கேயே தான் நடக்கும். யார் எந்த பையன் டாமினேட் பண்றானோ, எந்த பையன் பலமான ஆளுன்னு காமிக்கிறானோ அவனுக்கு பின்னாடி தான் அந்த கும்பல் சேரும். எவன் நல்லவனோ அவன் பக்கத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். சரிங்களா? இன்னைக்கு இதுதான் நடக்கும். யாரு ஜெயிப்பான்? இப்ப சத்தம் போறவன் ஜெயிப்பான், வேகமா பேசுறவன் ஜெயிச்சுவான். இப்படிதான் நம்ம இது பண்ற மொழிய. அவங்க கிட்ட அந்த திறமை இருக்கா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் நடத்துனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த நல்லபடியா இணைஞ்சு அவங்க கொண்டு போனாங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் பிரச்சனை. சரிங்களா? நான் சொல்றது நீ கேள், நீ சொல்றது நான், இது இப்படி. அதாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதிர்காலத்துக்கு எது பெட்டர், இதுக்கு குறைஞ்சது 15 வருஷம் நீங்க குடும்பம் நடத்தினாதான் ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போக முடியும். அப்ப 15 வருஷம் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம தாங்கிக்கிட்டு போகணும், விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? அப்பனாதான் நம்மளால அந்த ஃபேமிலியை அதாவது உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் முதல்ல. சரிங்களா? இப்ப ஒரு பணக்கார தகப்பனா இருக்கார், அப்பா இருக்காருன்னு வைங்களேன். இப்ப அவர் என்ன பண்றாரு, பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்கு பணம். இவனும் பாத்தீங்கன்னா இவரும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. காலேஜ் முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்றா, வீட்டு வேலையை வெளியே போறது இல்ல. சின்ன வயசுல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டார். உனக்கு என்ன கார் எடுத்துட்டு போப்பா, ஸ்கூலுக்கு கார்ல போ, ஏதோ வேணும் உடனே வாங்கி கொடுக்கறது, எனக்கு அது வேணும் தான் வச்சுக்கோ, எனக்கு சாப்பிட்றது உடனே எதுவா இருந்தாலும், ஏன்னா பணம் அவ்வளவு இருக்கு. சரிங்களா? இவரும் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. எல்லாம் செஞ்சு 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 கடைசியில் அம்மா அம்மா ஒருத்தங்க தான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ அதனால அவனுக்கு என்ன இன்னும் ஃப்ரீ ஆயிடுச்சு. எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம், எதுனாலும் செஞ்சுக்கலாம். வெளியே போகணுமா, நம்ம அப்பா ஒரு 10,000 கொடுங்க, அவரு பிசினஸ் பண்ணி ஓரளவுக்கு இருக்கு, பணம் இருக்கு. ஆனா அவருக்கு என்ன கவலைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்படி எல்லாம் கேட்கறப்ப பணம் கொடுக்குறோமே, இவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறானே, ஒரு நம்ம கூட ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கிறான், நம்ம சொல்ற எதையும் கேட்க மாட்டாங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க பூமர் அப்படிம்பாங்க. ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு இது இப்படி இருக்கணும் தம்பின்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க, கிரிஞ்சா அந்த மாதிரி சொல்றது, இந்த பூமர்னு சொல்றது. இவன் தான் உண்மையாலுமே வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்கு சொல்றாங்க ஒரு சில விஷயங்கள். இப்படி இருந்தா நல்லா இருக்கு தம்பி, ஆமா சொல்ல வந்துட்டாரு. கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, கேலி பண்றது. ஒரு காலத்துல நான் கூட அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒரு சில அனுபவத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்ப தெரியும், ஐயோ நம்ம அப்பா அப்படி சொன்னாரு, நம்ம தாத்தா அப்படி சொன்னாரு, நம்ம மாமா அப்படி சொன்னாங்களே, நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணா பிரச்சனை நம்ம கேட்கலையேன்னு அப்ப வருத்தப்படுவோம். வருத்தப்படும் போது மேக்சிமம் உங்க பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லைனாலும் அந்த சூழ்நிலை வருத்தப்பட்டு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரிதான் அமையும் பெரும்பாலும். இப்ப அந்த பெரியவர், அந்த பணம் நிறைய பெரிய பணக்கார அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன பண்றாரு, இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சொன்னா கேட்டாதானே, அவன் 2 நிமிஷம் கூட நிக்க மாட்டான். அவனை வச்சுட்டு என்ன செய்யறது? அவர் பார்த்தாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு 3 மூட்டை பணத்தை 3 மூட்டை பணத்தை கார்ல தூக்கி வைடாங்கிறார். அவனும் வச்சுட்டான் பையன். வாடா கோயில் வரைக்கும் போலாங்கிறார். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 3 பிச்சைக்காரங்க அங்க உட்காந்துருக்காங்க அந்த வாசல், கோயில் வாசல். இவரு எப்ப அந்த மூட்டை கொண்டாந்து அந்த பிச்சைக்காரர் கொடு அப்படின்னா அவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது, ஒரு மூட்டை காசு பிச்சைக்காரனுக்கா அப்படின்னு. அவன் அப்படியே முறைக்கிறான், குர்ரா தம்பி அப்படின்னோடனே அங்க என்ன பண்ண முடியும், என்னன்னா அப்பா அவர் சம்பாதிச்சது,
என்னடா இது அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, பார்த்தா இவன் ஏதாவது பேசினாங்க தப்பாயிரும் இல்லையா, வீட்டுலனா நீங்க என்னமான்னு பேசலாம். அவனை என்ன பண்றான், சரின்னு கொடுக்குறான். பயங்கர டென்ஷன். இந்த 2வது மூட்டை எடுத்து அதை அவர்கிட்ட கொடுப்பான் அப்படிங்கிறாரு அப்பா. யாரு காசை யாருகிட்ட கொடுக்குறாரு, என்ன இருந்தாலும் இப்படி பண்றான்னு அவனுக்கு அவ்வளோ கோவம். ஆக்சுவலா அவருடைய காசு தான் அது, அவனுக்கு வர வேண்டிய காசு இல்லை, வாரிசு அடிப்படையில் அவனுக்கு வரணும். இவர் பாட்டுக்கு என்ன இப்படி தூக்கி தூக்கி கொடுத்துருக்காரு, அவனுக்கு ரொம்ப கோவம். என்னடா இது எவ்வளவு இருக்குன்னே தெரியல, ஒரு மூட்டை மூட்டையா கொடுக்குறோமேனு மனசு நிறைய வலியோட இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்டான். அந்த 3வது மூட்டை எடுத்து அந்த லாஸ்டா கால அவர்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னோடனே, இன்னைக்கு வீட்டுக்கு போனவொடனே இந்த ஆளை அடிச்சு காலி பண்ணு அப்படின்னு அவ்வளோ கோபம் அவனுக்கு. சரிங்களா, பயங்கர கோபம். சரின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வண்டியில இருக்கணும் கேட்குறான், என்ன பண்ணீங்க, என்ன மெண்டல் ஏது ஆயிட்டீங்களா, இஷ்டத்துக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க, இஷ்டத்துக்கு பண்றீங்க. பொறுமையா இருப்பான். இது இன்னும் 1 வருஷம் நீ எப்படியாமாலும் இருந்துக்கு, இன்னும் 1 வருஷம் கழிச்சு அதுக்கான ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரின்னு உணவு விட்டான். இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். போவான், 10,000 கொடு 20,000 கொண்டு வாங்கிட்டு போவான், செய்வான். அவரு தினந்தோறும் நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அது பெருசா தெரியல. இருந்தாலும் அவனை நல்லபடியா கொண்டு வரணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு. அவன் நல்ல பையனா கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. இவர் இப்படியே போயிடுச்சு. 1 வருஷம் ஆனவனே அதே கோயிலுக்கு போறாங்க. எங்கப்பா இந்த ஒரே ஒரு பிச்சைக்காரன் தான் இருக்கான். என்ன தம்பி நீங்க இங்க இருக்கீங்களே, எங்க மிச்சம் 2 பேர்த்த காணா அப்படின்னோடனே, அவங்க எல்லாம் ஒருத்தர் வந்து அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி போய் பாருங்க அங்க இருக்காரு. நீ என்னப்பா இங்கேயே தான் இருக்கியா என்ன? ஆமாங்க, நான் இங்கேயே தாங்க எப்பயும் போல நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிப்பா அப்படி. அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா பழக்கடை, பெரிய பழக்கடையை வச்சுருக்காங்க. யாரா அது? அவன் நல்லா பார்த்தீங்கன்னா ஷேவ்லாம் பண்ணி, சரிங்களா, அது நல்லா நீட்டாக இருக்கான், பார்க்க பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்காப்புல. அந்த பிச்சைக்காரன் பழக்கடையை வச்சுருக்கார். அவர் அப்பா பார்த்துட்டு அவருக்கே தெரியல, அடையாளம் தெரியல. இப்போ இங்கே ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு, அவரு கூட கூட போய் எடுப்பாரு, பிச்சை எடுப்பாரு. அவர் எங்கன்னு கேட்டால் அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி போய் பாருங்க இருப்பாருனாப்புல. அவர் எங்கப்பா இருக்காருன்னு அவன்கிட்டே போய் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா நான் தாங்க அது, நீங்க கொடுத்தீங்க காசுலாம் கொடுத்தீங்க, அந்த காசை வச்சு நான் பழங்கள், ஏன்னா கோயில் பக்கத்துல இருக்கிறதுனால பழக்கடை வைக்கலான்ட்டு முதல்ல ஆரம்பிச்சேன். அப்படியே அது இருக்க இருக்க பெரிய அளவுல லாபம் வந்தது. அப்புறம் பெரிய கடையை வாங்கி இப்போ இது இடம் ஏன் இடம் யா அப்படின்னாப்புல. எல்லாம் உங்களால வந்ததுங்கன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாப்புல. உடனே வந்து சரிப்பா இந்த 3வதா ஒருத்தர் இருந்தாரு, ஆமாங்கய்யா அவர் வந்து கொஞ்சம் போய் பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரோட்டு பக்கமா இருப்பாப்புல, ரோடு சைடில் எங்கேயாவது இருப்பாரு அப்படின்னா. இவரும் போறாங்க. அதே மாதிரி அவன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாம ரொம்ப அப்படியே எந்திரிக்க முடியாத நிலைமையில அவன் இருக்கான். என்னடா என்னப்பாச்சு அப்படின்னா, அப்போ அவர் சொல்றாருல, இல்லைங்க நீங்க காசு கொடுத்தீங்க, அந்த காசு வந்து நான் மது போதையிலையும் இந்த சீட்டு விளையாண்டுமே அத்தனை ஒரு மூட்டை காசையும் காலி பண்ணிட்டேன். இந்த மது குடிச்சு குடிச்சு எனக்கு வந்து உடம்பு முடியாம போச்சு. இந்த காசு எல்லாம் இந்த சூது அது இதுன்னு எல்லாம் விட்டு அதுவும் போச்சு, எல்லாம் போச்சுங்க. பிச்சைக்காரன்கிட்ட போய் நீ என்னடா பண்ண அப்படின்னு அவர் அது ஏற்கனவே கேட்டதுக்கு அவனு என்ன சொல்லிட்டான், ஐயா நீங்க கொடுத்தீங்க, கொடுத்த காசை வந்து நான் வந்து தேவையில்லாத செலவு, பெண்கள் விஷயத்துல இல்லை மற்ற மாதிரி விஷயத்துல எல்லாம் விட்டுட்டேன். கடைசியில் வந்து அந்த அந்த மோசடி, அதாவது நம்ம கொடுத்தது பெரிய அதாவது வட்டிக்கு தருவாங்க அப்படி, நானும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வருமே சொல்லி அந்த மாதிரி ஆசைப்பட்டு அதாவது மோசடி நடந்து போச்சு. அதுல எனக்கு பணம் எல்லாம் செலவாகி போச்சு, அது எல்லாம் ஏமாந்து போய் விட்டுட்டேன். அப்பதான் அவங்க அப்பா சொல்றதுக்குள்ள, உனக்கு என்ன தம்பி தெரியுது? அவன் வந்து முழிக்கிறான், என்னத்த சொல்றது, எனக்கு எது தப்பா போயிருமா என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கப்பா. ஒண்ணும் இல்லை தம்பி, நீயும் டெய்லி பணத்தை செலவு பண்ற, சரியா? அவன் சொன்னான் பாத்தியா, டெய்லி தண்ணி அடிச்சு அங்க போனா இங்க போனா எல்லாம் போயிடுச்சுங்களாம், சரியா? அதே மாதிரிதான் இன்னொருத்தரும் பாத்தீங்கன்னா, நம்பி கொடுத்தேன், பெரிய வட்டி கிடைக்கும்னு நினைச்சேன், அது இதனை எல்லாம் செஞ்சு அதுவும் போச்சு. ஆனா பழக்கடையை வச்சவன் இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டான், சரியா? அப்ப என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும், இல்ல தொழில் பண்ணலாமா, இல்ல வேலை ஏதாவது செய்யலாமா, ஏதாவது ஒண்ணு செய்யணும் தம்பி. நீங்க இப்படி இருந்தானா நீயும் 4வது பிச்சைக்காரனா இங்க வந்து உட்கார மாதிரி ஆயிரும். ஏற்கனவே வந்து ஒரு பிச்சைக்காரன் பெரிய பணக்காரன் ஆயிருக்கான். ஒரு மூட்டை காசு கொடுத்ததுக்கே அவன் அப்படி ஆயிருக்கானா, நீங்க தினமும் பெரிய பெரிய தொகையை எடுத்துட்டு போறியப்பா, நீ பாத்துக்கோ, இனிமே வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிக்கணும்னு. அதுக்கப்புறம் அவன் வந்து அப்பா கூட போய் நல்ல பொறுப்பான ஆளா மாறி திருமணம்லாம் பண்ணி நல்லபடியா நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு கதை முடியுது, சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க, நம்ம பயலுங்க கிட்ட வந்து நீங்க என்ன சொன்னாலும் வார்த்தைகளை சொல்லும் போது அது சரியானபடி எடுபடாது. இப்ப எடுபட மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் உங்க கூட உட்காந்து பேச தயாரா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து அந்த பையனை வந்து மோல்டு பண்ணி கொண்டு வந்தாதான் இன்னைக்கு வந்து சரியா இருக்கும்.
நீங்க சின்ன பையன் நம்மளே செல்லம் கொடுத்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லும்போது அது அந்த பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, நண்பர்கள் வட்டாரம், அவங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் அந்த பிள்ளையோட எதிர்காலம் சிறப்பாக அமையும். சரிங்களா? ஒரு பெத்தவனுடைய வழிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கோயிலே பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க. 90% மது போதைக்கு அடிமை. இப்போ அதுல ஒரு சிலராவது வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு குடிச்சுட்டு அவன் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வந்து பெத்த அம்மா அப்பா கிட்ட இல்ல கட்டின பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணி காசு வாங்கிட்டு போய் குடிச்சு வாழ்க்கை அழிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இவங்களெல்லாம் திருத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க திருந்தவும் மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. சரிங்களா? இந்த மாதிரி திருந்தலைன்னா அவங்களும் பிச்சைக்கார வரிசையில ஒரு ஓரமா உட்காந்து அப்பயும் பிச்சை எடுத்து அவன் அப்பயும் தண்ணி எடுத்து தண்ணி அடிச்சு அப்பயும் இப்படிதான் போவான். சரிங்களா? வாழ்றதும் வீழ்றதும் நம்ம கையில இருக்கு. தயவு செஞ்சு நல்லபடியா பொழைக்கணும், நல்லபடியா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட லைஃப் வந்து நல்லபடியா ஒரு அருமையா செட்டில் ஆகி நல்லபடியா வாழலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபியூச்சர் எல்லாமே இதை கத்துக்க இந்த அனுபவத்தையே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து உடல் பலம் இருக்காது, பண பலம் இருக்காது, நட்பு இருக்காது, சொந்த பந்தம் இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு அனுபவம் ஆனா இருக்கும். ஆகா, நம்ம இதெல்லாம் செஞ்சதுனால நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கும். ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த ஒரு துணையும் இருக்காது. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா நம்ம மாத்திக்கணுமோ மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமா அற்புதமா இருக்கும். என்னைக்கும் வாராகி அம்மாவோட துணை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குங்கிற நம்பிக்கையோட விடைபெறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.